அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு உதவித்தொகையும் மேலும் முக்கியமான புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவரின் வங்கிக் கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தவிக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2500 ரூபாயும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதாவது சர்க்கரை பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தரம் குறைவு, எடை குறைப்பு உள்ளிட்ட பிரச்சனை தீரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கான விதிகளில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய திட்டத்தின்படி தகுதியான பயனாளிகளுக்கு ஒருவருக்கு 7 கிலோ வரை இலவச அரிசி வழங்கும் நடைமுறை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ரேஷன் தொடர்பான சரிபார்ப்பு மற்றும் ஆவண புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகளை ஜூலை 13க்குள் நிறைவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய விதிகளால் பயனாளிகள் தங்களது விவரங்களை உரிய காலக்கெடுவுக்குள் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகி உள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசின் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டில் கணவரின் பெயர் குடும்ப தலைவராக இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமைத்தொகை தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் பெண்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இருப்பினும் ஒருவேளை நீங்கள் குடும்ப தலைவர் கார்டில் உள்ள புகைப்படத்தின் பெயரையும் பெண்ணின் பெயருக்கு மாற்ற விரும்பினால் அதற்காக எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpds.gov.in மூலம் ஆன்லைனிலேயே சில நிமிடங்களில் மிக எளிதாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.